வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர்: அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம். செகண்ட் ஒன், வேர்ச்சொல்லை வினையால் அணையும் பெயராக்குக. பார் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் பார்த்தவன். வேர்ச்சொல்லை கொண்டு வினையெச்சத்தை உருவாக்குக. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் தந்து. தொழிற்பெயரை தேர்ந்தெடு. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வாழ்க்கை. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வாழ்க்கை. வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா. வந்தனன் என்பதன் வேர்ச்சொல் வா. கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை எழுதுக. கொல். கொல்லாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர், வேர்ச்சொல் கொல். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கொடுத்தான் கொடு. வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. பகலவன் பரிதி ஆதவன் ஞாயிறு. பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக. சொல்லுதல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுது. வானில் வானம் வெடித்தது. வானில் வெடி வெடித்தது. வானம் என்ற சொல்லின் பொருள் வெடி. ஏரி ஏரி பொருள் வேறுபாடு உணர்க. ஏரி குளம் நீர்நிலை. ஏரி மேலே ஏரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. மெர்ச்சன்ட் வணிகர். மிஸ்ஸல் ஏவுகணை. பேட்டன் காப்புரிமை. மரபு பிழையை நீக்குக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று வீசியது. சரியான வினைமரபை தேர்க. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால். பானை வனைதல். பானை வனைதல் என்பதே சரியான வினைமரபு. சந்திப்பிழையை நீக்குக. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆன்சர் டி. முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக. பொருந்தாதது மலை. முருகு என்னும் சொல்லின் பொருள் தேன் மணம் அழகு. குற்றியலுகரத்தோடு பொருந்தாத சொல்லை தேர்க. குற்றியலுகரத்தோடு பொருந்தாதது அது. ஆறு மாசு பாகு ஆகியவை நெடில் தொடர் குற்றியலுகரங்கள். அரசு எய்து மூழ்கு மார்பு. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாதது அரசு. அரசு என்பது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். மூழ்கு எய்து மார்பு ஆகியவை இடைத்தொடர் குற்றியலுகரங்கள். நல்கும் என்பதன் எதிர்ச்சொல் தராது. நல்கும் என்பதன் பொருள் தரும். எதிர்ச்சொல் தராது. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல் சேர்த்தல். இன்புற்று பிளஸ் இருக்க இன்புற்றிருக்க. படிப்பறிவு படிப்பு பிளஸ் அறிவு. அமுதென்று அமுது பிளஸ் என்று. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கையோடு. விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது. விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் நடித்தல். பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. படி என்னும் வேர்ச்சொல்லில் இருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. படி படித்தல். சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இணைப்புச் சொல் ஏனெனில். பொருத்தமான இணைப்புச் சொல்லை தேர்ந்தெடு. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. இணைப்புச் சொல் ஏனெனில். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார்? வினாச்சொல் யார்? மெய் என்பதன் பொருள் யாது? வினாச்சொல் யாது? மெய் என்பதன் பொருள் யாது? வினாச்சொல் யாது? காலமறிந்து சரியான தொடரை கண்டறி. நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். பொருத்தமான காலம் அமையுமாறு எழுது. நாங்கள் நாளை கடற்கரைக்குச் செல்வோம். நாங்கள் நாளை கடற்கரைக்குச் செல்வோம். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பொருத்துக. மணி மாலை மணிமாலை. எழுதுகோல் எழுதுகோல். தமிழ் நூல் தமிழ் நூல்.
விண்வெளி விண்வெளி. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. உங்கூருக்கே அவன கூட்டிக்கிட்டு வர்றேன். எழுத்து வழக்கு உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்ப அவனுக்கு 3 வயசு இருக்கும். அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும். பணி எனும் சொல் உணர்த்தும் இருபொருள் வேலை பணிவு. பணி என்னும் சொல் உணர்த்தும் இருபொருள் வேலை பணிவு. இருபொருள் தருக. கப்பல் கப்பல் வங்கம் நாவாய். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தரம் தாரம். தரம் தகுதி தாரம் மனைவி. தரம் தகுதி தாரம் மனைவி. தவறான இணையை தேர்ந்தெடு. கொல் கோல் பெரு பேறு விடு வீடு பணி பாணி. பொருந்தாதது பணி பாணி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்க. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் பெரியார். காரணம் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர். ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. கலைச்சொல் அறிக. ஃபோனாலஜி ஒலியியல். பிளைன் சமவெளி. மிசல் ஏவுகணை. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953இல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம். கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர் பி. ஓர் அலை அவனை தாக்கியது. ஓர் அலை அவனை தாக்கியது. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். பின்வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர். ஆன்சர் சி. ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. சொல் பொருள் பொருத்துக. சமர் போர். கழனி வயல். மரம் வீரம். ஆழி கடல். சொல் பொருள் பொருத்துக. உரு அழகு. போழ பிளக்க. வங்கூழ் காற்று. நீகான் நாவாய் ஓட்டுபவன். உரு அழகு போழ பிளக்க வங்கூழ் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன். சொல் பொருள் பொருத்துக. பந்தர் கடைப்போலி. பந்தல் என்பது பந்தர் என திரிந்து வந்ததால் கடைப்போலி. பந்தர் கடைப்போலி. மைஞ்சு முதற்போலி. மைஞ்சு முதற்போலி. அஞ்சு முற்றுப்போலி. அரையர் இடைப்போலி.
ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக. ஆன்சர் 4. அவன் கவிஞன் அல்லன். அவன் கவிஞன் அல்லன். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். எவ்வளவு அழகான மலர். இது எவ்வகை தொடர்? உணர்ச்சித் தொடர். கூட்டப்பெயரை குறிப்பிடு. ஆ நிறை. கூட்டப்பெயரை எழுதுக. வீரர் படை. சொற்களின் கூட்டுப்பெயர்கள். தென்னை கூட்டுப்பெயர் தென்னந்தோப்பு. பொருந்தா இணையை கண்டறிக. பொருந்தாதது மஞ்சு மழை என்பது பொருந்தாதது. செய் வயல், தாள் முயற்சி, வரை மலை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. முழவு இசைக்கருவி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். விரட்டாதீர்கள். பறவைகள், மரம் வீடு. வெட்டாதீர்கள். மனிதருக்கு அவை தரும் மரவீடு. மரம் வீடு, மரவீடு. திணை திணை. இச்சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. திணை உணவுப் பொருள். திணை ஒழுக்கம். சரியான நிறுத்தற்குறியுடைய சொற்றொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் பி. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடர். ஆன்சர் ஏ. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பிறவினை தொடர். ஊர் பெயரின் மறுஉவை எழுதுக. திருநெல்வேலி, நெல்லை. வாழ் எனும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வாழ்க்கை. கும்பகோணம் மருவு குடந்தை. கும்பகோணம் என்ற ஊர் பெயரின் மருவு குடந்தை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம். பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல்லினை கண்டறிதல். கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி. ஆடிட்டர் என்பதன் தமிழ்ச்சொல் பட்டய கணக்கர். இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூறுவது ஏவல் விடை. கோட்டோவியம் பிரித்து எழுதுக. கோடு + ஓவியம். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை? மறைவிடை. அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிக. இரிகேஷன் என்பதன் தமிழ்ச்சொல்லை தேர்ந்தெடு. பாசனம். சென்டென்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் சொற்றொடர். லைப்ரரி நூலகம். லைப்ரரி நூலகம். உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. தற்செயல் நிகழ்வு. உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல். பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். உவமை கூறும் பொருள் வெளிப்படைத்தன்மை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். சரியான பிறவினையை தேர்ந்தெடு. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பிறவினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். வேலன் நேற்று படித்தான். தன்வினை தொடர். வேலன் நேற்று படித்தான். தன்வினை தொடர். பூக்களை பறிக்காதீர். கட்டளை தொடர். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார். இதற்கான வினா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம்? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார். இதற்கான வினா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம்? பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நெகிழி. இதற்கான வினா பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? குவிந்து குவித்து. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க.
குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. திருந்து திருத்து. மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. மாறு மாற்று. மாறுவேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக் கொண்டாள். மாறுவேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக் கொண்டாள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. உயர்திணை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று 3 பிரிவுகளை கொண்டது. பொருள் வேறுபாடறிக. பணித்து பணிந்து. முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆன்சர் ஏ. ஆடு இரக்கம் உயிர் எளிமை 5 அவ்வை. தேங்க்யூ.